அன்பின் சகோதர சகோதரிகளே, ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் மெசஞ்சர்ஸ் ஆஃப் குட் நியூஸ் சார்பில் வாழ்த்துக்கள். ஆண்டவரின் பெரிதான கிருபையால் இந்த புதிய மாதத்தை காணும் ஸ்லாக்கியம் கிடைத்ததற்காக நாம் ஆண்டவரை துதிப்போம். இன்று நாம் ஏசாயா 61 அதிகாரம் 3 வசனத்தின் பின்பகுதியை தியானிப்போம். அவர்கள் கர்த்தர் தம்முடைய மகிமைக்கென்று நாட்டின நீதியின் விருட்சங்கள் எனப்படுவார்கள். இதை குறித்து நாம் சிந்திப்போம். முதலாவதாக, கர்த்தர் தம்முடைய மகிமைக்கென்று நாட்டின நீதியின் விருட்சங்கள் என்று நமக்கு பெயர் கொடுக்கப்படுகிறது. கர்த்தர் அவருடைய மகிமைக்கென்று நம்மை தெரிந்து கொண்டிருக்கிறார். சங்கீதம் 104:16 கர்த்தருடைய விருட்சங்களும் அவர் நாட்டின கேதுருக்களும் சாரத்தினால் நிறைந்திருக்கும் என்று கூறப்படுகிறது. சாதாரண மரத்திற்கும் கர்த்தரின் மரத்திற்கும் வித்தியாசம் உண்டு. நம் கையின் பிரயாசத்தில், நம் வாழ்க்கையிலே, வார்த்தையிலே, செயலிலே வித்தியாசம் காணப்பட ஆண்டவர் செய்கிறார். ஏனென்றால் நாம் அவருடைய கிருபையால், அவருடைய ஞானத்தால், அவருடைய பலத்தால் நிறைந்திருக்கும் ஸ்லாக்கியத்தை நமக்கு கொடுக்கிறார். எசேக்கியேல் 17:23 ஆண்டவர் நட்ட கேதுரு கனி தந்து மகிமையான கேதுருவாக இருக்கும் என்று கூறப்பட்டுள்ளது. ஆகவே அவருடைய பிள்ளைகளாக, நீதியின் விருட்சங்களாக அழைக்கப்பட்டிருக்கிற நாம் அவரை மகிமைப்படுத்தும் விதத்திலே வாழ பரிசுத்த ஆவியானவர் நமக்கு உதவி செய்வார். So we are guided by the Holy Spirit to God's glory as children of righteousness. இரண்டாவதாக, ஏசாயா 62:2 கர்த்தருடைய மகிமையை நாம் வெளிப்படுத்தி வாழும்போது கர்த்தருடைய வாய் சொல்லும் புதிய நாமத்தால் அழைக்கப்படுவாய் என்று கூறப்பட்டுள்ளது. ஏசாயா 62:3 நீ கர்த்தருடைய கையிலே அலங்காரமான கிரீடமும் உன் தேவனுடைய கரத்திலே ராஜ முடியுமாக இருப்பாய் என்று வாசிக்கிறோம். சாதாரணமாக கிரீடமும் ராஜ முடியும் தலையில் சூட்டப்படும். ஆனால் நாம் கர்த்தரின் தலையில் அல்ல, கரத்தில் இருக்கிறோம். ஆகவே நம்மை படைத்த ஆண்டவர் படைத்து அப்படியே நம்மை விட்டுவிட்டவராக இல்லாமல் தொடர்ந்து அவருடைய கையிலே வைத்து அனுதினமும் நம்மை வணைந்து அவர் பயன்படுத்தும் பாத்திரமாக பயன்படுத்துகிறார். ஏனென்றால் அவரால் அடிமைத்தனத்தில் மீட்கப்பட்ட பிள்ளைகளுக்கு மகிமையான கிரீடமாகவும் அலங்காரமான முடியுமாக இருப்பார் என்று ஏசாயா 28:5 நாம் வாசிக்கிறோம். ஆகவே அவர் உண்மையுள்ள கடவுளாக, நாமும் அவருக்கு உண்மையுள்ள பிள்ளைகளாக வாழும்படியாக எதிர்பார்க்கிறார். ஆகவே அவருடைய கரத்திலே அனுதினமும் நம்மை உருவாக்கும்படி ஒப்பு கொடுக்கும் பொழுது நாம் அவருடைய கையின் கிரீடமாகவும் ராஜ முடியுமாக இருப்போம். So God calls us to commit ourselves in His hand to be molded for His glory. மூன்றாவதாக, ஏசாயா 61:9 அவர்கள் சந்ததியும் சந்தானமும் ஜனங்கள் நடுவிலே அவர்கள் கர்த்தரால் ஆசீர்வாதம் பெற்ற சந்ததி என்று அறியப்படும் என்று கூறப்பட்டுள்ளது. ஆண்டவரின் நீதியை வெளிப்படுத்தும் பிள்ளைகளாக அவருடைய மகிமைக்கென்று அவருடைய சித்தத்திற்கு நம்மை ஒப்பு கொடுத்து வாழும்போது கர்த்தரின் ஆசீர்வாதம் பெற்ற சந்ததி என்று நாம் பெயரிடப்படுகிறோம். அதன் மூலம் நாம் ஆண்டவரை மகிமைப்படுத்தும் பிள்ளைகளாகவும் வாழ ஆண்டவர் நமக்கு கிருபையை கொடுக்கிறார். ஏசாயா 62:12 மேலும் அவர்கள் பரிசுத்த ஜனமென்றும் கர்த்தரால் மீட்கப்பட்டவர்கள் என்றும் சொல்லப்படுவார்கள் என்று கூறப்பட்டுள்ளது. ஆகவே கிறிஸ்தவர்கள் என்னும் நாமம் தரிக்கப்பட்டிருக்கிற நாம் பரிசுத்தமாகவும் பாவத்தை மேற்கொண்ட ரட்சிக்கப்பட்ட பிள்ளைகளாகவும் வாழ ஆண்டவர் நம்மை அழைக்கிறார். இன்றைக்கு நாம் வாழும் பல்சமய கோட்பாடு உள்ள சமுதாயத்தின் மத்தியிலே ஆண்டவரின் ஆசீர்வாதங்களை பெற்ற மக்களாக மட்டுமல்லாமல் அவரை மகிமைப்படுத்தும் நீதியின் விருட்சங்களாக, கனிதரும் விருட்சங்களாக வாழ ஆண்டவர் எதிர்பார்க்கிறார். So God expects us to fulfill His purpose in our life. ஜெபிப்போம். நன்பின் ஆண்டவரே, எங்களை உம்மை மகிமைப்படுத்தும் நீதியின் விருட்சங்களாக நீர் வைத்திருப்பதற்காக நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். உம் கரத்தில் அனுதினமும் நீர் எங்களை உருவாக்கவும் உம்மை பயன்படுத்தும் பாத்திரங்களாக வணைந்து பயன்படுத்தவும் எங்களுக்கு உதவி செய்தருளும். ஆமேன். ஆண்டவரின் கிருபை நம்மோடு இருப்பதாக. உங்கள் அன்பு சகோதரி சாந்தி திலக்.